திருப்பலி முன்னுரை. தவறுகளை இனம் கண்டு திருந்தி வாழும் இதயத்தை பெற இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் வெளிவேடம் நம்மை விட்டு வெளியேறிவிட்டாலே நம் இதயங்கள் இதமாகும், சிந்தனைகள் சீர்படும், அகப்பார்வை அறிவை தரும், புறப்பார்வை அனைவரையும் அன்பு செய்ய அழைக்கும், குறை சொல்லி தண்டனைக்கு தீர்ப்பிடும் தரங்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னை அறிந்து நேரிய வாழ்வு வாழும் மனிதனால் மட்டுமே தன்னோடு வாழ்பவரின் சூழ்நிலைகளோடு குறைகளையும் நிறைகளையும் அலசி ஆராய முடியும். நம்மில் நன்மைத்தனம் நிறைந்திருந்தால் நிறைவு மட்டுமே புலப்படும். நற்சிந்தனைகளாலும் சிறந்த செயல்பாடுகளாலும் அடித்தளம் அமைக்கப்பட்டு உருவாக்கப்படும் வாழ்வு அனைவர் வாழ்விலும் சுவை கூட்டும் நல்ல கனியாக கருதப்படும். இருப்பவர் இல்லாதவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற மனநிலை மாறி பறவைகளை தம் கனிக்குரிய மனத்தால் அழைத்து கனியை உண்ணத்தரும் கனிமரம் போல வாழ்வாங்கு வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நிறைவாழ்வு வாழ்ந்திடவும் பாவக்கரைகள் களைந்தெறியப்படவும் தெளிவான பேச்சு தேவை என்பதை இன்றைய முதல் வாசகம் முன்வைக்கிறது. இதயமும் எண்ணமும் எழுச்சி நிறைந்ததாகவும் சிந்தனை சீர்பட்டதாகவும் இல்லாவிட்டால் நமது தரங்கெட்ட பேச்சினால் மதிப்பையையும் மரியாதையையும் இழக்க நேரிடலாம். வாய்மொழி சொல் வாழ்வை பரவ விடுவதாகவும் வளர்ச்சி தருவதாகவும் இருக்க வேண்டும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்திட வார்த்தைகள் வளமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் வாழும் இந்த வாழ்வும் உடலும் முதல் ஆதாமிடமிருந்து பெற்றுக்கொண்ட இயல்பான வாழ்க்கை நெறிப்படி அமைந்ததாகும். இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் நாம் பெறும் மகிமைக்குரிய ஆன்மீக உடல் கடைசி ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளாலும் உயிர்ப்பாலும் அவரோடு இணைந்து வாழ்வதால் பெற்ற இயேசுவின் உடலாகும். இது இயேசு இவ்வுலக மனிதர்களின் பாவங்களை அழித்து பரலோக வாழ்வை பரிசளித்ததன் மறைபொருள் என்பதை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. நம்பிக்கையின் நாயகனே, எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தங்கள் வாழ்வில் வரும் போராட்டங்களை இயேசுவின் துணையுடன் வீழ்த்தி இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. அனைத்தையும் படைத்து ஆண்டு நடத்தும் எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடக்கும் போராட்டத்தில் நன்மையை நாடி நாட்டு மக்களுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் செய்யும் வசதி வாய்ப்புகளை பெருகச் செய்திட தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. அமைதியின் தெய்வமே எம் அன்பு இறைவா, இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் பலவிதமான போராட்டங்களில் அமைதியுடன் ஆண்டவர் பாதம் அமர்ந்து நன்மைகளை பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. ஞானத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா, பள்ளிகளில் பயிலும் மாணவ செல்வங்கள் எதிர்வரும் தேர்வுகளை சிறப்பான முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வலிமையும் வல்லமையும் மிக்கவரே எம் அன்பு இறைவா, இணைந்து பயணிக்கும் திரு அவையாக வாழும் இறைமக்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் வரும் வருத்தங்களிலும் வேதனைகளிலும் இறைவனிலும் இறை வார்த்தையிலும் நிலைத்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.